ஆ, நீங்க தான் தாத்தாவை ஒத்துக்க வைக்கணும். ஆமாம்மா. அ, மா, நீங்க தான் பேசி எங்களை சேர்த்து வைக்கணும். செல்லம்ல, ப்ளீஸ். ம். சரி, இருங்க. இதோ இப்ப வரேன். ஹேய், ம்? ஏண்டி இப்படி பண்ண? லூசு, நான் தான் சொன்னேன்ல. என்ன அவசரம் உனக்கு? அப்படி குத்திடுவேன். எஸ். ஹாய், ஐ எம் பூஜா. மிஸ்டர் ஹரி சாரை மீட் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன். ஓ, ஓகே. உட்காருங்க. சார் இப்போ வந்துருவாரு. ஓகே. ம். காஃபி ஆர் டீ? நோ தேங்க்ஸ். ஓகே ஓகே. அவர் இருக்காரா? யா யா டெஃபினெட்லி. அப்பாயின்மெண்ட் கொடுத்திருந்தாருன்னா கண்டிப்பா உங்களை வந்து மீட் பண்ணுவாரு. சார் வந்துட்டாரு. ஹாய், ஹாய் சார். உட்காருங்க. உட்காருங்க ப்ளீஸ். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஐம் பூஜா. தெரியும், மேடி சொன்னா. சொல்லுங்க, என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஹரி சார். உங்க ப்ரோக்ராம் எதையுமே நான் மிஸ் பண்ணதே இல்ல. இன்ஃபேக்ட் உங்க எல்லா ப்ரோக்ராமையும் டவுன்லோட் பண்ணி திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்னங்க நீங்க திரும்ப திரும்ப பார்க்க இது என்ன தலைவர் படமா? எஸ் சார், உங்க ப்ரோக்ராம் எனக்கு தலைவர் படம் மாதிரி தான். தேங்க்ஸ். பை த வே, உங்களை ஒன்னு கேட்கணும். கேளுங்க, அதுக்கு தானே வந்திருக்கீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகலனா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஆ? சாரி, சட்டுன்னு இப்படி கேட்டுட்டேன்னு நினைக்காதீங்க. உங்களை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என்னங்க நீங்க என் சமையல் பிடிக்கும் நீங்க, என் ப்ரோக்ராமை திரும்ப திரும்ப பார்ப்பேன் நீங்க. அதுதான் ரீசன்னா எதுக்குங்க கல்யாணம் அது இதுன்னு காஸ்ட்லியா? ஒன்று பண்ணுங்களேன், நீங்க டெய்லி என் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டு போயிடுங்களேன். ஆ. கமிட்மெண்ட்டும் இல்ல, கஷ்டமும் இல்ல. நோ நோ மிஸ்டர் ஹரி சார், ஐ ரியலி லவ் யூ லாட். லவ்வா? இதை நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியல சார். பட் ஐ எம் நாட் ஜோக்கிங், யூ நோ. ப்ளீஸ் சார். ஏமா? பாருங்க, கல்யாணம்ங்கிறது ஒரு கமிட்மெண்ட். நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறத ஒரு கமிட்மெண்டா வச்சு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். சரியா வராதுமா, நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ப்ளீஸ் சார், அப்படி சொல்லாதீங்க சார். என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, ஏகப்பட்ட சொத்து இருக்கு. பட் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அதுதான், அது ஒண்ணுதான் சார் மிஸ்ஸிங். எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்க சொன்னீங்க பாருங்க, அதான் கரெக்ட். உங்க அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா சொன்னீங்களே மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை, அதை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்களே, எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை கலைக்க நினைக்கலாமா? வாழ்க்கையில ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு வச்சா மட்டும் போதாது. என்ன பொறுத்த வரைக்கும் லவ் இஸ் a luxury and I hate that luxury. ப்ளீஸ் சார், மாறவே மாட்டீங்களா? பாதி லைஃப் இப்படிதான் போயிட்டு இருக்கு, ஒன்றும் கஷ்டமா இல்லை. மீதி லைஃப் இப்படியே போயிடுச்சுன்னா I'll be very happy. Bye.
உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்ம சந்தோஷ் ஒரு பொண்ணு லவ் பண்றானா? பண்ணட்டுமே, நல்ல விஷயம் தானே. இந்த வயசுல பண்ணாம வேற எந்த வயசுல பண்ண போறான்? ம், மாமா அது இல்ல மாமா, அந்த பொண்ணு இன்னைக்கு லக்ஷ்மி வீட்டுக்கு வந்து அவளே பேசிட்டு போயிருக்கானா பாத்துக்கோங்களேன். ம், நாளைக்கே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்றாளா? அப்படி கூட அருவாள. இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் வேற லெவல்ல திங்க் பண்றாங்க. நாளைக்கே கல்யாணம்னு சொல்றாளே, அதுதான் எனக்கு பயமா இருக்குன்னு. ஓஹோ, யாருக்கும் சொல்லல, யாரையும் கூப்பிடல. புரியுதுமா. எங்களுடைய 60ஆம் கல்யாணத்தையே இந்த ஊர் உலகமெல்லாம் மெச்சும்படியா ஜாம் ஜாம்னு நடத்தின. உன் மகனோட கல்யாணத்தை எப்படி எப்படி எல்லாமோ நடத்தணும்னு உனக்கு ஒரு கற்பனை இருக்குமில்ல? ம், மாமா அந்த பொண்ணு தடாலடியா எதேதோ சொல்லிட்டு போயிருக்கா மாமா. என்ன சொல்லிட்டு போயிருக்கா? ஊரை கூட்டி கல்யாணம் பண்றதெல்லாம் தண்ட செலவு, அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றாளா? நல்ல விஷயம் தானே. சரியான சிக்கனவாதியா அவளுக்கு மருமகளா வாய்க்க போறா. அதுக்கு இல்லைண்ணே, அப்பா இன்னும் ஒத்துக்கவே இல்ல. ஓஹோ, நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்கள மட்டும் கூப்பிட்டா ஒரு 25 பேர் ஆயிடும் மொத்தமா. ம், ஒவ்வொருத்தருக்கும் ஏன் இப்படி ஒரு திடீர் கல்யாணம்னு விளக்கம் வேற சொல்லணும். ஒரே மலைப்பா இருக்குன்னு. ஏன் தங்கச்சி பயந்துகிட்டு இருக்கிற? இந்த பாரு, 20 வயசுல ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணாம்னா ஐயோ இது பெரிய தப்பாச்சேன்னு குய்யோ கும்மோன்னு கத்துவாங்க. அதே பையன் அந்த பொண்டாட்டியோட சந்தோஷமா வாழ்ந்து 2 குழந்தை குட்டியை பெத்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாம்னா இந்த உலகம் கண்டுக்கிடாது. அதே ஆளு ஒரு 40-50 வயசுல விஆர்எஸ் வாங்க போறோம்னு சொன்னா மறுபடியும் அந்த கூட்டம் வந்து ஏன்டா விஆர்எஸ் வாங்க போற, விஆர்எஸ் வாங்குறது பெரிய தப்பாச்சேன்னு சொல்லும். அதே ஆளு 60 வயசுல நிம்மதியா பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அப்ப பேசுறான் பாரு, அவன் மறுபடியும் வந்து ஐயையோ நானும் விஆர்எஸ் வாங்கி இப்படி சந்தோஷமா இருந்திருக்கலாமே, நிம்மதியா வாழ்ந்திருக்கலாமேன்னு பேசுவான். வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும். இத பத்தி நீ கவலைப்படாதம்மா. உனக்கு எது சரின்னு படுதோ அதை நீ செஞ்சிரு. அப்படிங்கிறீங்களா? ஆ, அப்போ இது தப்பு இல்ல தானே? தப்பே இல்லம்மா. இந்த பாரு தங்கச்சி, அவன் விரும்பின பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணத்தை நாளைக்கு நடத்துறதே மகா பாவம்னு. என்ன மாமா பேசுறீங்க? கல்யாணத்தை இன்னைக்கே நடத்தி முடிக்கணும்னு சொல்றேன். அப்பாடா, இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஆ, நான் இப்பவே அப்பாவை போய் சமாதானப்படுத்துறேன். ம். சரி வரேன், நான் போயிட்டு வா வரேன். தங்கச்சி, போயிட்டு வா. மாமா லக்ஷ்மி முகத்துல இப்படி ஒரு சந்தோஷத்தை பார்த்து எவ்வளவு நாளாச்சுல்ல? ம், முறையா லக்ஷ்மி ஆசைப்பட்டு இப்பதான் மாமா பாக்குறேன். ம். ஹ, அதெல்லாம் சரிதான். இந்த சாயந்தர வேளையில மல்லிகைப்பூ அல்வாலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நாம ஏதாவது சந்தோஷமா பேசி சி, அப்படி. போங்க மாமா. ஆ? எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன்.